சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன். சிறை கைதிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரி அரசில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 256 அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. மின்வரி பாக்கியை செலுத்தாத மின் நுகர்வோர்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். மின்துறை எச்சரிக்கை. புதுவையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன காவலாளிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம். போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சிறையில் கைதிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். பெருகி வரும் குற்றங்கள் காரணமாக சிறையில் உள்ள கைதிகளை அடைப்பதற்கு போதுமான இடவசதி ஏற்படுத்த வேண்டும், குற்றத்திற்கு ஏற்ப கைதிகளை தனித்தனியாக அடைக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு செய்தார். சிறை கைதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய இடவசதி, கொலை குற்றவாளிகள், குண்டாஸ், தொடர் குற்றவாளிகள், 3ஆம் பாலினத்தவர் மற்றும் இளம் குற்றவாளிகள் போன்றோரை அடைக்க தனி பகுதி, கைதிகளுக்கு ஏற்ப ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனரா என்பது குறித்து கலெக்டர் ஆய்வு செய்தார். சிறையில் கைதிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள இயற்கை விவசாயம், பேக்கரி, கைத்தறி, ஜெயில், FM கைவினை பொருட்களை பார்வையிட்டார். பின்னர் மரக்கன்றுகள் நட்டு கைதிகளிடம் கலந்துரையாடினார். இந்த ஆய்வின் போது சப் கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன், தாசில்தார் ஜோதிமணி, ராகேஷ் கண்ணா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 256 அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அமைச்சக பதவிகளில் அசிஸ்டன்ட் எனப்படும் 1135 உதவியாளர் பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதில் 20% நேரடி நியமனமாகவும், 20% துறை ரீதியாக லிமிடெட் தேர்வு நடத்தியும், 60% பதவி உயர்வு மூலம் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 12 ஆண்டுகளாக உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமன முறையில் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் கடந்த மார்ச் 14ஆம் தேதி 256 அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் தொடர்பாக அறிவிப்பு வெளியானது. ஆனால் லோக்சபா தேர்தல் அறிவிப்பு காரணமாக விண்ணப்பம் பெறப்படவில்லை. இதற்கிடையில் 256 அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு மீண்டும் நிர்வாக சீர்திருத்தத்துறை விண்ணப்ப அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. https://recruitment.py.gov.in மற்றும் https://dpar.py.gov.in என்ற இணையதளத்தில் இன்று, அதாவது 23ஆம் தேதி முதல் விண்ணப்பம் வரவேற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இதில் பொது 104, MBC 46, SC 41, OBC 28, EWS 25, மீனவர் 5, முஸ்லிம் 5, BT 1, ST 1 என்ற இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள் ஒதுக்கீடாக 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மின் பாக்கியை செலுத்தாத மின் நுகர்வோர்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என மின்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வில்லியனூர், பூமியான்பேட், லாஸ்பேட், கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறு மின் இணைப்பு வழங்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன காவலாளிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் அப்பு என்கிற அற்புதராஜ். இவர் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர். அவர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட அப்பு என்கிற அற்புதராஜுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கவும் அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை சம்பவத்தை கண்டித்து ஜிப்மர் டாக்டர்கள் நடத்தி வந்த தொடர் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. கொல்கத்தா மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஜிப்மரில் பணிபுரியும் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கடந்த 13ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டனர். இதனையடுத்து ஜிப்மரில் உள்ள அனைத்து புறநோயாளிகள் பிரிவு, அறுவை சிகிச்சை அரங்குகள், ஆய்வகங்கள் மற்றும் சிடி, எம்ஆர் ஸ்கேன் சேவைகள் அனைத்து சேவை பிரிவுகளும் முழுமையாக இயங்கும் என ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். தீன் தயாள் ஸ்பர்ஷ் போஜனா ஊக்கத்தொகை திட்டத்துக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அஞ்சலகங்களின் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீன் தயாள் ஸ்பர்ஷ் போஜனா ஊக்கத்தொகை திட்டத்தை இந்திய அஞ்சல் துறை ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது என்றும், இதன் மூலம் மாணவர்களுக்கு மாதம் 500 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் ஊக்கத்தொகையை பெறலாம். இதற்கான விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதன்படி 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் கல்வி தகுதி மற்றும் தபால் தலை சேகரிப்பை பொழுதுபோக்காக கொண்ட மாணவர்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு அவர்கள் தங்கள் பெற்றோருடன் வைத்திருக்கும் அஞ்சலக சேமிப்பு கணக்கில் ரூபாய் 6,000 ஊக்கத்தொகையாக செலுத்தப்படும். விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் செப்டம்பர் 6ஆம் தேதியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் முன்பு மாணவர்கள் நாடகம் நடத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடெங்கும் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை மாணவர்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்தின் அனைத்திந்திய மாணவர் அமைப்பின் கிளை செயலாளர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வலியுறுத்தியும் நாடகம் வழியாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். சமூக நலத்துறை மூலம் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனத்தை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 11 பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சமூக நலத்துறை துணை இயக்குனர் ஆறுமுகம், தொகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சத்தியபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குனர் சக்திவேல், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன்,
தானாம்பாளையம் ஞானசேகர் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியிலிருந்து வேளாங்கண்ணி செல்ல வரும் 29ஆம் தேதி PRTC சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது. வேளாங்கண்ணி மாதா கோயிலில் கொடியேற்ற விழா வரும் 29ஆம் தேதி விமரிசையாக நடக்கவுள்ளது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் PRTC சிறப்பு பஸ் ஒன்று பக்தர்களுக்காக வேளாங்கண்ணிக்கு முன்பதிவு இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு பஸ் 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதுச்சேரியில் புறப்பட்டு மதியம் 2:15 மணியளவில் வேளாங்கண்ணி சென்றடையும். பின்னர் இந்த பஸ் வேளாங்கண்ணியிலேயே காத்திருந்து கொடியேற்று விழா முடிந்தவுடன் அன்று இரவு 8 மணிக்கு முன்பதிவு செய்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் புதுச்சேரி வந்தடையும். புதுச்சேரியிலிருந்து வேளாங்கண்ணி சென்று வர விரும்பும் பயணிகள் இன்று 23ஆம் தேதி மாலை முதல் புதுச்சேரி காரைக்கால் பஸ் நிலையத்தில் உள்ள PRTC பயணச்சீட்டு முன்பதிவு மையம் மற்றும் பஸ் இந்தியா ஆப் செயலி வழியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் கண் பராமரிப்பு மற்றும் கண்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் வியாழக்கிழமை அன்று பிற்பகல் 2:30 மணியளவில் கண் பராமரிப்பு மற்றும் கண்தானம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் அருட்திரு A. தேவதாஸ் அடிகளார் அவர்கள் தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவ மையத்தின் இயக்குனர் டாக்டர் திருமதி வனஜா வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். கண் பராமரிப்பு விழிப்புணர்வு குறித்தும் கண்தானம் குறித்தும் விளக்க உரை வழங்கினார். மாணவர்கள் எவ்வாறு தங்கள் கண்களை பராமரிப்பது எனவும் அறிவுரை கூறினார். மாணவர்களின் கண் விழிப்புணர்வு குறித்த ஐயங்களுக்கு டாக்டர் வனஜா வைத்தியநாதன் அவர்கள் சிறப்புடன் விளக்கமளித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் பூட்டியிருந்த வீட்டிலிருந்து பொருள்களை திருடிச் சென்ற வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் மேலும் 2 தேடி வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகரைச் சேர்ந்தவர் அமர்தேஷ். பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற இவர் அந்நாட்டு இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இவரது மனைவி சாந்தி. அமர்தேஷ் இறந்த நிலையில் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் சாந்தி வசித்து வந்தார். தான் குடியிருந்த வீட்டை சீரமைப்பதற்காக அதை பூட்டிவிட்டு அதே பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் சில மாதங்களுக்கு முன்பு சாந்தி குடியேறிய நிலையில் பூட்டியிருந்த வீட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் புகுந்து சமையல் எரிவாயு சிலிண்டர், பட்டுப்புடவைகள், சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த தவசி உள்ளிட்ட 3 பேர் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்களில் தவசியை கைது செய்த போலீசார் தலைமறைவான மற்ற 2 தேடி வருகின்றனர். திருபுவனை அருகே பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்ற கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் பாவாடை. இவரது மனைவி மீனா. இவர் திருவாண்டார் கோயில் பகுதியில் உள்ள மத்திய அரசின் அரிசி சேமிப்பு கிடங்குகளில் தூய்மை பணியாளராகவும் காலை நேரத்தில் திருபுவனை காவல் நிலைய பகுதியில் உள்ள இறைச்சி கடையை தூய்மைப்படுத்தும் வேலையும் செய்து வந்தார். நேற்று அதிகாலை இறைச்சி கடையை தூய்மைப்படுத்தும் பணியில் மீனா ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் கலியமூர்த்தி என்பவர் மீனாவுக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதனையடுத்து அவர் கூச்சலிட்ட நிலையில் கலியமூர்த்தி அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த திருபுவனை போலீசார் தப்பி ஓடிய கலியமூர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன். சிறை கைதிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரி அரசில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 256 அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. மின்வரி பாக்கியை செலுத்தாத மின் நுகர்வோர்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். மின்துறை எச்சரிக்கை. புதுவையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன காவலாளிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம். போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது.
வணக்கம்.